பாத்தீங்கன்னா மகா கல்யாணத்துல இன்னைக்கு சூர்யா என்ன பண்றாருன்னா, மகா வந்து எப்பயுமே நம்மகிட்ட பேசவே மாட்டாளே, கோச்சிட்டே இருக்காளே, இந்த கோபத்தை எப்படி நம்ம சரி பண்றது, அவளை நம்ம எப்படி இம்ப்ரெஸ் பண்றது அப்படின்னு ஒரே யோசனையிலேயே வீட்டை விட்டு வந்துட்டு இருக்காரு. அப்ப வந்து அவங்க மாமனார் மாமியார் சொன்ன ஐடியா, அதாவது கோடீஸ்வரி சொன்ன ஐடியா அவருக்கு வந்து புறப்படுது. அதாவது வந்து அழகிய ரொம்ப கேரக்டர் நம்ம பாக்குற மாதிரி பார்த்தோம்னா அதை வச்சு மகா ஓரளவுக்கு நம்மகிட்ட இம்ப்ரெஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் மகாட்ட வந்து அழகிக்கு வேற திங்ஸ் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும் வா அப்படின்ற உடனே அவங்களும் வந்து வந்துடுறாங்க. கார்ல வந்துட்டு இருக்கும்போதே ரெண்டு பேரும் ஒரே யோசனையில வராங்க. வேலையை வந்து இவர் வந்து அதாவது மறைமுகமா ஒரு வேலை வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மகாவுக்கு கொடுத்திருக்காரு. அதாவது நம்ம வந்து ஆர்டர் வந்து கொடுக்காம இன்டெரக்டா வேற ஆள் மூலியமா கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காரு. அதாவது வாய்ஸ் வந்து மாத்தி பேசி இப்படி ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கும்போது வந்து நம்ம எதிர்த்தாப்புல என்ன பண்ணிடுறாங்கன்னா, நம்ம வந்து விஜய் வந்து திங்ஸ் சாப்பிட்டு கீழே வந்து விழுகிற மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு ரெண்டு பேருமே சங்கடப்பட்டுட்டாங்கடா, என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்கும்போது என்னால முடியலனே அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. ஏன்னா அனாமிகா அவருடைய டார்ச்சர் ஓவரா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசும்போது ரொம்ப நம்மளுக்கு கவலையா இருக்கு. அப்ப அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, நேரா வீட்டுல கொண்டு போய் யாரும் தெரியாம உள்ள வந்து அவனை பெட்ல சேர்த்துறணும், ஏன்னா தெரிஞ்சுன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்படின்றாரு. ஆனா அனாமிகாவுக்கு அந்த விஷயம் தெரிய வருது. மறுநாள் காலையில ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்துட்டு நம்ம சூர்யா வந்து ரொம்ப சாகை போறாரு. மகா மாடியில வந்து என்ன சொல்றாங்கன்னா, அனாமிகா நீ இங்கிருந்து போற வந்து நான் விட மாட்டேன். காரணம் என்னன்னு கேட்டேன்னா, இந்த வீட்டுல நான் தான் மூத்த மருமக, நான் வந்து எல்லாரும் ஒற்றுமையா இருக்கத்தான் எனக்கு அந்த விருப்பம் இருக்கு, நீ இப்படி பண்றது துளி கூட எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அழகி இந்த வீட்டுல இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அனாமிகா சொல்றாங்க. அழகிய பத்தி நீ கவலைப்படாத, அழகிய வந்து நானே எடுத்து வளர்த்துக்கிறேன், அதாவது நானும் சூர்யா தத்தெடுத்து வளர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கல என்ன நடக்குதுன்னு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.